நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க சொல்லு, போலோ 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 போலோனா மார் மார் மார். டேய் அது மாறுதான். அவன் என்ன வயிறு நான் சொன்னான். நான் ஹிந்தி பேசுறேன், நீ ஏன் காண்டா ஆகுற? நான் நாயகன் சைடுல விசாரிக்கிறேன். நோ, நான் மட்டும் தான் விசாரிப்பேன். சொல்லு சொல்லு, போலோ 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 நகா போலோ போலோ. டேய் என்னடா இது? இவ்வளவு கேட்ட வாய் திறக்க மாட்டான். அது இல்லடா, சேர எதுக்குடா எட்டி வச்ச? இந்த சிச்சுவேஷனுக்கு உணர்ச்சிவசப்பட்ட தப்பா? செருப்பு பிஞ்சுக உனக்கு. போலோ. நான் விசாரிச்சுக்கிறேன். சொல்லு சொல்லு, பால் 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 பால். டேய் ஏன் காதுல இப்ப கை வைக்கறான்? நீங்க போல் போல்னது அவன் காதுல வேற வேற மாதிரி வந்துருச்சு. அதனால தமிழ்ல விசாரிங்க. சொல்லு, சக்கரை டப்பா கிட்ட இருக்கு. சொல்லு, கூட சக்கரை டப்பா எங்க இருக்கு? முடியாது. ஜெய் பாரத் ரேஷன் கடைக்கு ஜெய். ஹே, இப்போ நாங்க என்ன கேட்டோம்? ஒரு டம்ளர் காஃபிக்கு ஒரு ஸ்பூன் சக்கரை கேட்டோம். அந்த சக்கரை டப்பா ஒளிச்சு வச்சிட்டு எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ற? டேய் போய் ஷாக் ட்ரீட்மென்ட் ஏற்பாடு பண்ணு. ஹேய், ஆள் அடிக்கலாம் நீ அடிச்சுனே இருப்பியா? சொல்லு சொல்லு சொல்லுடி. என்னண்ணே உங்களுக்கு வேட்டு போயிருக்குது? டேய் முட்டை சுமாரு, ஷாக் ட்ரீட்மென்ட் வைடா. வேணாம் சொன்னா ஹேய் வெச்சிரு. சொல்லு. ஹேய் பேட்டரி கொடு. என்னடா இது? சார்ஜ் ஆகல, வேற பேட்டரி மாத்ரா. ரெண்டு பேட்டரி. சொல்லு போலோ. சொல்லு சொல்லுடு, இப்போ சொல்லுடு. முடியாது. எங்க நாட்டு கட்டரும்பு கூட அதை காட்டி கொடுக்காது. இவனுக்கு இது பத்தாது, அந்த டிவியை போடு, மெகாசீரியல பார்க்கணும். நோ, என்ன கொன்னுடுங்க. தயவு செய்து மெகாசீரியல் காட்டாதீங்க. அப்ப சொல்லுடு தகன பாங்க. சொல்லு முடியாது. ப்ளீஸ் சொல்லுடு. முடியாது. ட்ரீட்மென்ட் கண்டினியூ பண்ணு. பாத்தீங்களா, இன்னமும் நெய்வேலி மொத்த கரண்ட் டைரக்டா கனெக்ஷன் குத்தா மாதிரி எஃபெக்ட் கொடுக்குறான் இந்த பேட்டரிக்கு. சொல்லு. இவன் சொல்ல மாட்டான். இதை விட பெருசா ட்ரீட்மென்ட் கொடுக்கணும். நான் போயிட்டு வரேன். அது வரைக்கும் நீ இவனை தூங்க விடாத. ஹாஃப் அன் ஹவர் கொடுத்த ட்ரீட்மென்ட் கண்டினியூ பண்ணு. டேய் என்னடா ட்ரீட்மென்ட் கொடுத்த? இந்த நடுங்குறான். பயங்கரமான ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். அப்படி என்ன ட்ரீட்மென்ட்? ஐஸ் ட்ரீட்மெண்ட். அதுதான் நம்ம பட்ஜெட்டுக்கு ஒத்து வராது. எப்படி கொடுத்த? ஆமா, இப்போ என்னோட மூளையை பாருங்க. ஐஸ் என்னடா எழுதி வச்சிருக்க? ஆமா, இந்த ஆள் சைஸ்க்கு ஐஸ் வாங்க முடியாதுல்ல, அதான் தரையில ஐஸ்னு எழுதி அது மேல 5 மணி நேரமா படுக்க வச்சிருக்கேன். யோ, அவன் தான் சிறுபுல தனமா ஏதோ விளையாடுறானா? நீ எதுக்கு நடுங்குற மாதிரி சீன் காட்டினிருக்க? இந்த மாதிரி பண்ணலனாக்கா கத்தியால குத்திடுவேன் பயமுத்துறாயா. கால்ல இருந்து உனக்கு இந்த Dress போட்டதுல இருந்து நீ ஓவர் ஆட்டம் ஆடினு இருக்க. ராஸ்கல். உன்ன என்ன பண்ண போற? நக்க போறேன். சூவியா? அது நல்லா இருக்குது, உனக்கு பிடிக்கல இல்ல? சிறைச்சாலை மோகன்லால் நினைப்பா உனக்கு? அது அவன் தான் சொன்னான். டேய் டேய் நில்லு மோகன. அடுத்த சீன்ல நீ மாட்டாமே போவ. ஸ்ரீராமனின் ஸ்ரீதேவியே அனுமான் உன்னை காக்க திரையில் உன்னை மீட்க கடல் தாண்டி வந்தானம்மா எதிர்போரை வெல்வானம்மா. ஓ பிரியா ஓ பிரியா ஓ பிரியா. அடா பாவி, நாட்டுல சுதந்திரமா பிச்சை எடுக்க கூட விட மாட்டேடா. தப்பா நினைச்சுப்பா. என்ன இங்க சில தீவிரவாதிங்க கடத்தி அடைச்சு வச்சிருக்காங்க. உன் பாட்டு கேட்டோன்னா பிரியா படத்துல ரஜினிகாந்த் ஸ்ரீதேவியை காப்பாத்துவார்ல, அந்த மாதிரி பாடி காப்பாத்த வந்திருக்கேன்னு நினைச்சுதான் மெசேஜ் அனுப்பிச்சேன். ஸ்ரீதேவியா நீ? படா மூதேவி, மேல வந்தானா நானே உன்னை அடிச்சு சாவடிச்சிடுவேன். போடா. டேய் மொட்டை, எவனோ குளூர்ல நடுங்கிற மாதிரி பெட்ஷீட் போத்திட்டு வந்திருக்கானே, யாருன்னு கேள்றா? யோ, அண்ணத்தை கேக்குறாருல, வாய் தந்து சொல்லியா. தீவிரவாதி. ஆஹா, நம்ம பார்ட்டிடா. குல்லாவை பார்த்த இல்ல, நாம வாங்கின அதே வடபழனி கடையில தான் இதுவும் வாங்கி இருக்கு. ஏம்பா, வீடு வாடகைக்கு வேணும், நீ பேச்சுலரு, உனக்கு யாரும் கொடுக்கல, அதான மேட்ரு. ஆமா, எத்தனை நாள் தங்க போற? நோ, எங்களோட பிளான் நிறைவேற வரைக்கும். அப்படின்னா உன் பிளான் காட்டு. வீடு கட்டுற பிளான் எம்எம்டி அப்ரூவ்ட் வாங்கிக்க. ஏம்பா, இதுக்கு மேல வீடு கட்டி எங்களை வாடகை கூட போறியா நீ? நோ, இது என்ன தெரியுமா? கொய்யா பழம். இது கூட தெரியாம இவ்வளவு நாள் வச்சிருந்த. எப்படி கலாச்சம் பாத்தியா? ஏய், நீ என்ன கலாய்கிறியா இல்ல இந்த ஆளை கலாய்கிறியா? சுமாரா. பல்புப்பா. இது சாதாரண பல்ப் இல்ல, ஃபியூஸ் போன பல்ப். இது எதுக்கு? இத லைட் ஹவுஸ்ல எரிஞ்சிட்டு இருக்க பல்பு, அதை கலட்டிட்டு இந்த ஃபியூஸ் போன பல்பை மாட்டிடுவோம். மாட்டிட்டா
மாட்டிட்டா கடல் இருட்டாயிரும். எங்களுடைய ஆளுங்க கப்பல் வழியா வந்து இறங்கிடுவாங்க. இதான் எங்களுடைய பிளான். ஏம்பா இந்த பல்பை மாத்திட்டு கவர்மெண்ட்ல நல்ல பல்ப் போட மாட்டாங்களா? அதை மறுபடியும் மாத்துறதுக்கு எங்களுடைய 5 பேர் கொண்ட குழு வந்திருக்கு. 5 பேர்னு சொல்றியே, நீ ஒருத்தன் தான் இருக்கிற, மீதி 4 பேர் எங்க? 4 பேர்ல ஒருத்தன் எதிர் வீட்டுல தங்கியிருக்கான், இன்னொருத்தன் பின்னாடி வீட்டுல தங்கியிருக்கான், இன்னொருத்தன் பக்கத்து வீட்டுல தங்கியிருக்கான், இன்னொருத்தன் அடையாறுல சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் மட்டும் பெசன் நகருக்கு போயிட்டான். உங்களுக்கு சுண்ட கஞ்சா வாங்கி வந்துருவானா? நோ, என்கிட்ட விளையாடாதீங்க. நான் ஒரிஜினல் தீவிரவாதி. நாங்க எப்படி நம்புறது? ப்ரூஃப் இருக்கா? பாகிஸ்தான் அதிபர் கொடுத்த சர்டிபிகேட். நல்லா பாருப்பா, நீ எப்போ சர்டிஃபிகேட் கேட்டாலும் ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்காம கையெழுத்து போட்டு கொடுப்பாரு தாசில்தார் ரங்கநாதன். அந்த ஆள் கையெழுத்தா பாரு. டேய் மடையா, பாகிஸ்தான்ல எப்படி ரங்கநாதன் இருக்க முடியும்? ரஹீம் பாய் தான் இருப்பாரு. உனக்கு எதனா புரியுதா பாரு? அடாத காரணம் இங்கிலீஷ்ல எழுதி உடுப்பாத. வேற ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இருக்கு. அண்ணே தீபாவளி டப்பாஸ்ண்ணே. அண்ணே இந்த தீபாவளி நான் டப்பாஸே வெடிக்கலண்ணே. தெரியுமா உங்க தாத்தா செத்துட்டாரு, அதான மேட்ரு. அவன் செத்து போயிருந்தாலும் பரவாயில்ல, கொளுத்து கூத்தாடி இருப்பேனே. நான் திரிகிட்ட கொளுத்தும் போகும்போது காரி அச்சு துப்பி அனுப்பிச்சிட்டு ஓடி போயிடறானே. ஏன்டா? அவன் ஒரு லூசுன்னு ஆயினே, அவனுக்கு இது ஒரு பொழுதுபோக்கு. ஆனா இது ஒரு பொழுதுபோக்குன்னு நீ என்கிட்ட வந்து சொல்ற பாரு. அண்ணே ஒரு டப்பாஸ் வாங்கி கொடுண்ணே. ஏம்பா புள்ள ஆசைப்படுது, ஒரு டப்பாசு கொடு, தமாசா வச்சுன்னு இருக்கட்டும். ஆக்காம்பா ஒரு ராக்கெட் கொடுப்பா. அது ராக்கெட் இல்ல, ஜாக்கெட். ஓஹோ, கொளுத்தி விட்டா சோலி கே பீச்சே காகே சோலி கே பீச்சே காகேன்னு பாட்டு பாடனே போய் வெடிக்குமா? இல்ல, பறந்து போய் எதிரியோட பாடியில ஒட்டிக்கிறோம், வெடிக்கும். அப்ப சங்கு சக்கரமாவது கொடுப்பா. இது சங்கு சக்கரம் இல்ல, சக்கர சங்கு. இனிமேல் எதுவுமே கேட்காத நீ. நம்ம கேட்கறத அப்படியே பேரை உல்டா பண்ணி புழுவி நம்மள குழப்பின்னு இருக்கான் பாவம். டேய், என்கிட்ட விளையாடாதீங்க. நான் யாருங்கிறது போக போக தெரியும். ஏன்பா போக போக தெரியும் சொல்றானே, உனக்கு என்ன தெரியுதா? டேய், அந்த ஆளு பேண்ட்ல ஒரு ஓட்டக்குது பத்தியா? அதான் நாசுக்கா அப்படி சொல்லிட்டு போயினுக்கிறான் பாருப்பா. அவனோட பேண்ட் ஓட்டையை கண்டுபிடிச்சிட்டியே, அவன் யாருன்னு கண்டுபிடிச்சா? கண்டுபிடிச்சண்டா. யார்? தீபாவளி பட்டாசுக்கு ஃபண்டு பிடிக்கிறவன். என்னையோட நம்ம நாட்டுக்கு இன்னொரு சுதந்திரம் கிடைக்க போகுது. நம்ம நாட்டுக்குள்ள இல்ல, என் வீட்டுக்குள்ள 2 பேர் பத்தாதுன்னு 3 தீவிரவாதி பூந்திருக்கான். அவனுங்க க்ளோஸ் பண்ண போறோம். அவனுங்க சாப்பிட்ற இந்த டிஃபன்ல விஷம் கலந்துருக்கு. இதை தின்னானுங்க க்ளோஸ். இனிமே நம்ம நாட்டுல தீவிரவாதிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. நம்ம நாடு சுத்தமான நாடாக போகுது. சுத்தமான ஊராட்சி கண்ணம்மா, நட்ட நடு ராவாச்சு, நட்ட வேத பூவாச்சு பொன்னம்மா. வாங்க 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 வாங்க. இன்னைக்கு என்ன விசேஷம்? பெருசா விருந்து வச்சிருக்க? என் சின்ன மாமியாருக்கு பிறந்த நாள். கொண்டாட்டியும் இல்ல மாமியாரும் இல்ல, அப்புறம் என்ன சின்ன மாமியாரு? தம்பி, அது ஒரு பெரிய கதை. அந்த பெரிய கதையை நான் அப்படியே சின்ன கதையா சொல்லிட்டா, தேவையில்லாம நீ உங்க சின்ன மாமியாருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுனாலதான் உன் பொண்டாட்டியும் உன் பெரிய மாமியாரும் உன்னை விட்டு ஓடிட்டாங்க, அதானே? நான் அப்பவே சொல்ல அந்த ஆள் மட்டமான டேஸ்ட்னு. உனக்கு எங்க இருந்து புரிய போகுது? ஆமா, பாகிஸ்தான்ல இருந்து வந்தேன்ற சென்ட் எடுத்துன்னு வந்துருக்கிறியா? அல்ப அது என்னடா இது? எவன் ஃபாரின்ல இருந்து வந்தாலும் இங்க இருந்து கால் டாக்ஸி புக் பண்ணி நேரா ஏர்போர்ட் போறீங்க. அவன் சூட்கேஸை தூக்குற மாதிரி சீன் காட்டுறீங்க. அப்புறமா சென்ட் இருந்தா கொடுன்னு கேக்குறீங்க. ஏன் இங்க இருக்கிறவங்களாம் குளிக்கிறதே கிடையாதா? வேற எதனா அறிவுபூர்வமா கேளுங்களேன். இப்ப எதுக்கு சென்ட் கேக்குற? அட இது எத்தனை நாள் மாவுனே தெரியலப்பா, ஒரே கப்படி இது. அதான் சென்ட் வச்சு சாப்பிடலாம் பாரு. ஆனா நீ எதுக்கு எத்தனை நக்கல் விடுற? இந்த விளையாட்டுக்கு நான் வரல. நானும் வரல. டேய் உட்காரு. நீ உண்மையான தீவிரவாதி. உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும். ஆமா, அது என்ன கழுத்துல தொங்குது கயிறு? நாங்க பரம்பரையா தற்கொலைப்பட. எங்க அப்பா, எங்க தாத்தா, கொள்ளு தாத்தா எல்லாரும் தற்கொலைப்படையில இருந்தோம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் நடந்தப்ப எங்க அப்பாவை பார்டர்ல போய் டேங்க் அட்டாக் பண்ண சொன்னாங்க. அப்போ உங்க அப்பா ஒரு 500-600 இந்தியரை கொண்டு இருப்பாரு? நோ, அவர் உடனே பயந்து பாத்ரூமுக்கு போய் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதுல இருந்து பரம்பரையா நாங்க தற்கொலைப்படையா இருக்கோம். சரி சரி, குழந்தைங்களா பசியோட இருப்பீங்க, சாப்பிட பிள்ளைங்களா சாப்பிடுங்க. நான் உங்களை ஒரு வாட்டி அங்கிள்னு கூப்பிட்டுக்கிட்டுமா? ஒரே ஒரு அப்பான்னு கூப்பிட்டா ஒரு 1000 கூப்பிட்டு அப்பா தண்ணி தொட்டிக்கா. நான் பித்தாஜின்னு கூப்பிடட்டுமா? யூகேஜி எல்கேஜி எவ்வளவு கேஜி வேணாலும் கூப்பிடு. ஆனா முதல்ல சாப்பிடணும்டா சொல்லும். அங்கிள் நீங்க ஒரு வாட்டி சாப்பிடுங்க அங்கிள். குழந்தைக்கு தான் ஃபர்ஸ்ட். அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள். சாப்பிடுப்பா. ஜெய் ஹிந்த், ஜெய் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். இவரு கழுத்துல இருந்த குப்பியில இருந்த சைனேட இந்த வருஷத்தை கலந்துட்டேன். வெத்தத்தை கலந்துட்டியா? டேய்
அவங்க தான் மூஞ்சி செத்தாங்கன்னா நீ ஏன்டா வருத்தப்படுற? உன் கழுத்துல தொங்கி நின்றது சைனடு குப்பி கிடையாதுடா, அந்த சக்கரை டப்பா. இங்க பத்தியா மனித வெடி குண்டா அப்படி இப்படின்னு குருடா இவ்வளவு செத்து போயிட்டான் பேசுறதுக்கு. நீ சாப்பிட்டு அந்த பார்சல் கட்டிக்கோ. 1 2 3 4 எத்தனை டப்பா இது once more கேட்டு லொல்லு சபா லொல்லு சபா